அண்மை செய்தி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சி கோவை சம்பவம் என தாவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விரிவான விவரங்கள். கோவை பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கண்டன அறிக்கையை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது என்பதற்கு கோவை தனியார் கல்லூரி மாணவி மீது நிகழ்த்தப்பட்ட கூட்டு பாலியல் வன்முறை மற்றும் ஒரு சாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். போதை கலாச்சாரத்தால் தமிழகத்தின் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழிந்து வருகிறார்கள் என்று பலமுறை வலியுறுத்தியும் இந்த போலி அப்பா மாடல் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் முறையாக எடுக்காத காரணத்தினால் போதையில் பாதியில் சென்ற அந்த கூட்டம் நேற்று இரவு கோவை மாநகர் விமான நிலையம் ஒட்டியுள்ள பகுதியில் தனியார் கல்லூரி மாணவியின் நண்பரை தாக்கி அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது. தமிழ்நாட்டின் மகள்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத திமுக அரசு வெட்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் அச்சமின்றி சுற்றுகிறார்கள். ஏனெனில் முதல்வரின் இரும்பு கை தமிழ்நாடு மக்களை அல்ல, திமுக அமைச்சர்களை ஈடி பிடியில் இருந்து காப்பாற்றத்தான் பயன்படுகிறது. திமுக ஆட்சி அராஜகம் செய்பவர்களுக்கான ஆட்சி என்பது மீண்டும் நிறுவனமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் காவல்துறை ஒன்று இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று தன்னுடைய கண்டன அறிக்கையிலே அருண்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.